பார்க்குன்ற இந்த ஒரு பையன் உயிர் வாழவே விருப்பம் இல்லாததுனால ஜெயிலே சாகலான்னு முடிவு எடுத்துட்டான். அதனாலே ஜெயில எல்லாரும் பார்த்து பயப்படுற டான் கிட்ட போயிட்டு அவன் கையில வச்சுக்கிற சாப்பாடை அவன் மண்டை மேல தூக்கி அடிச்சிட்டான். இதை பார்த்துட்டு அங்க இருக்க எல்லாருமே பயப்படுறான். ஏன்னா அந்த டானை இது வரைக்கும் யாரும் தொட்டதுமே கிடையாது. டானுமே எல்லாரையும் கூலா இருக்க சொல்றான். ஆனா நம்ம பார்க்குமே ஜெயிலே சாகணும் முடிவு எடுத்ததுனால வேற எதை பத்தியும் யோசிக்காம கையில இருக்க தட்டை வச்சு அந்த டான் மண்டை மேல அடிச்சுக்கிட்டே இருக்கான். இதனால கடுப்பான டான் கையில இருக்க சாப்ஸ்டிக் எடுத்து அவனோட கதையை முடிக்கிறதுக்கு ரெடி ஆகிறான். ஆனா அந்த பார்க்கின்ற பையனும் சாகிறதுக்கு ரெடி ஆனதுனால அவனை பிடிச்சி இந்த எல்லாருமே அடிச்சு நோத்திட்டு அந்த டான் மண்டை மேலேயே ஒரு குத்து விடுறான். அடிச்ச அடியில நம்ம டான் மயக்கமே போட்டுட்டான். அப்புறம் தான் அவனுக்கே தெரியும் அவனோட பஞ்சு அவ்வளவு வலுவா இருக்குன்றது. இதெல்லாம் பாக்குற சுத்தி இருக்கிறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இதனாலேயே அவனோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகுது. அதுக்கப்புறமா காட்ஸ் வந்து அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அடுத்தபடியா ஜெயிலுக்கு புதுசா வந்த கைதிகளை பாக்குறான். அதுல ஒருத்தன் 9 கொலை பண்ண ஒரு சைக்கோ கில்லரும் இருக்கான். அவன் கிட்ட யாருமே போக மாட்டாங்க. அவனை பார்த்தாலே எல்லாரும் பயப்படுறாங்க. அதனால இவன் தான் நம்மளுக்கு சரியான ஆளுன்ட்டு அவன் கிட்ட போயிட்டு அவன் ஃபேமிலியை பத்தி பேசி அவனை ப்ரொவோக் பண்ணிட்டே இருக்கான். இதனால அந்த சைக்கோ கையில கத்தி எடுத்துக்கின்னு அவனை சாவடித்துக்காக வரான். அதுக்கு அவனுமே கத்தியை பிடிச்சி என்ன சாவறான்னு சொல்லிட்டு கழுத்துக்கிட்டு அவனே எடுத்துன்னு போய் வைக்கிறான். ஆனா சைக்கோவை பயங்கரமா பயந்துட்டான். இது வரைக்கும் அவனை பார்த்து எல்லாரும் அலறதான் செய்வாங்க. இவன் என்னடா நம்மளையே கொல்ல சொல்றான்ட்டு அவன் பயங்கரமா அழுவ ஆரம்பிச்சுட்டான். இதை பாக்குற பார்க்குக்கோ செகண்ட் அட்டெம்ப்டும் ஃபெயில் ஆயிடுச்சுன்றத புரிஞ்சுக்கிறான். அதுக்கு அடுத்தபடி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட இருக்கிறவங்களோ நேற்று ஒருத்தன் ஜெயில விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணும்போது அவனை ஷூட் பண்ணிட்டாங்க சொல்லி சொல்றான். இதை கேட்கிற பார்க்குமே ஷாவரத்துக்கு இதை விட்ட வேற வழி இல்லைன்ட்டு ஜெயில இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். சிசிடிவில இதை பாக்குற வார்டன் யாரோ ஒருத்தன் ஜெயில விட்டு தப்பிக்கிறான்ட்டு அவனை கொல்றதுக்கு ஆர்டர் கொடுத்துறாரு. அப்ப பார்க்கு கிரவுண்டுக்கு சென்டர்ல வந்து அவனை ஷூட் பண்ண சொல்லி காட்ஸ் கிட்ட சொல்றான். அப்போ காட்ஸ் அவனை நிறைய பேர் சுத்தி வளைச்சிடுறானுங்க. அவனை சுட்டு சாவடிக்க வரும்போது வார்டன் அவனோட ஃபேஸை பார்த்து அவனை சாவடிக்க வேணான்ட்டு ஆர்டர் கொடுக்குறாரு. அப்படியே அவனோட 3வது அட்டெம்ப்டும் ஃபெயில் ஆயிடுது. இவன் இப்படி பண்றது அங்க ஜெயில இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சு அவனை ஒரு மான்ஸ்டர் மாரி எல்லாரும் பாக்குறானுங்க. அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க கூட அவன் கண்ணை கூட பார்க்காம பயந்து போய் நிறைய சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவன் அந்த ஜெயிலே பெரிய டானா மாறிடுறான்.